வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புடவை எடுப்பது, நகைகள் வாங்குவது என அனைத்திற்கும் யுகேந்திரன் தான் அழைந்தான். மயூரி எதற்குமே வரமாட்டேன் என்று கூறிவிட்டாள். அஞ்சனாவும் பெற்றவர்களின் நினைவில் வாடியிருக்க கடைவீதிக்கு அலைந்தது என்னவோ யுகேந்திரனும் நகுலும் தான். திருமண நாள் அழகாக விடிந்தது. அதிகாலையிலேயே 2 கார்களில் கிளம்பி கேரளாவிற்கு பயணமாகினர். உதய்க்கு திருமணம் என்றால் என்னவென்றெல்லாம் தெரியவில்லை. இதற்கு பிறகு நீ, அப்பா, அம்மா எல்லோரும் ஒன்னா ஒரே வீட்டில் இருக்கலாம் என்று கோதாவரி கூறியிருக்க அவனுக்கு கொண்டாட்டம் தாங்கவில்லை. சிவப்பு வண்ண பட்டுப்புடவையை யுகேந்திரன் மயூரிக்காக தேர்ந்தெடுத்திருந்தான். சிவப்பு வண்ண புடவையில் தங்க ஜரிகைகள் நெய்யப்பட்டிருக்க தங்க நிற பார்டரில் அந்த புடவை அட்டகாசமாய் கண்ணை பறித்தது. ஆகாய நீலவண்ண புடவை, ஆரஞ்சு நிற பார்டர் என அஞ்சனாவிற்காக தேர்ந்தெடுத்திருந்தான் நகுல். அவளுக்காக வாங்கிய புடவையிலிருந்து நகை வரை அனைத்திற்குமே நகுல்தான் செலவு செய்தான். பணம் கொடுக்க வந்த யுகேந்திரனை தடுத்து விட்டான். அவனது மனநிலை புரிந்தவனாய் அவனும் ஒதுங்கிக் கொண்டான். 2 பெண்களுமே தேவதைகளாக ஜொலித்தாலும் இருவரது முகத்திலுமே வருத்தம் மெல்லிய கோடாய் இழையோடியது. அதை கவனித்த நகுல் காரில் செல்லும்போது அவளது காதருகே குனிந்து முணுமுணுத்தான். இது நம்ம கல்யாணம் அஞ்சனா. உன் அம்மா அப்பாவை நினைச்சுக்கிட்டு நமக்கான இந்த அழகான தருணங்களை இழக்க வச்சிடாதே. அவன் முணுமுணுத்ததில் அவனுக்காக தன் வருத்தத்தை ஒதுக்கி வைத்தவள் மெலிதாக புன்னகைத்தாள். தட்ஸ் குட். அவள் கன்னத்தை தட்டி நிறைவுடன் திரும்பிக் கொண்டவனுக்கு தெரியவில்லை பெற்றவர்களின் நினைவு அவ்வளவு சீக்கிரம் மனதை விட்டு போகாது என்று. என்னதான் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாலும் அவ்வளவு காலம் பெற்று வளர்த்த பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்வது என்பது அவளுக்கு கடலளவு வேதனையைத்தான் தந்தது. அவள் மனதை புரிந்து கொண்டவராய் ஆதரவாய் தட்டி கொடுத்தார் கோதாவரி. எல்லாம் சரியாகுமா? நாளைக்கே பேர குழந்தையை பெற்று கையில் கொடுத்தால் அவங்க தூக்கி கொஞ்சாமலா போயிடுவாங்க. கோவிலில் கருணையே வடிவாக அருள்பாலித்த அன்னையின் முன் மிக எளிதாக நடந்தேறியது திருமணம். தன் விழிகளை பார்த்தவாறே 3 முடிச்சிட்ட கணவனின் செய்கையில் என்னதான் மனதிற்குள் கோபமும் வலியும் இருந்தாலும் அதையும் மீறி சிறு நிம்மதி தோன்றியது என்னவோ உண்மைதான். ஹே, கைத்தட்டி ஆரவாரித்த மகனை சிரிப்புடன் அள்ளிக்கொண்டான் யுகேன். இனி நாம ஒரே வீட்டில் இருக்கலாம். உங்களோட பேசுறதுக்கு இனி அம்மா நோ சொல்ல மாட்டாங்க. குதூகலத்துடன் உரைத்த குழந்தையின் வார்த்தைகளில் அவன் அவனது தந்தையை எவ்வளவு தேடியிருக்கிறான் என்பது அங்கிருந்த அனைவருக்குமே புரிந்தது. மயூரியும் அதை உணர இனி குழந்தையின் முன் சண்டையிடக்கூடாது என நினைத்து கொண்டாள். திருமணத்தை முடித்துவிட்டு அனைவரும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு மூணார் கிளம்பினர். நகுல், அஞ்சனா தம்பதியினர் கோதாவரி தங்கியிருக்கும் கெஸ்ட் ஹவுஸில் விளக்கேற்ற யுகேந்திரனும் மயூரியும் ஆரத்தி சுற்றி பங்களாவிற்குள் அழைக்கப்பட்டனர். உதயை யுகேன் எடுத்து வைத்திருக்க அவன் அருகில் தோளோடு தோள் உரசியபடி தான் வாழப்போகும் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தாள் மயூரி. பூஜை அறையில் விளக்கேற்றி 2 கரம் கூப்பி நின்றவளின் மனதில் குழப்பத்தையும் வலியையும் தாண்டி அமைதி நிறைந்திருந்தது. மணமக்களுக்கு பால், பழம் கொடுப்பது என சிறு சிறு சம்பிரதாயங்களில் நேரம் கழிய சிவகாமி அம்மாள் தன் அண்ணன் கருணாகரனுக்கு அழைத்து பார்த்தார். திருமணம் முடிந்த விஷயம் கேள்விப்பட்டாலாவது அவர் ஏதாவது மனம் இறங்கி வருவாரோ என்ற நப்பாசை அவருக்கு. ஆனால் அவர் பேசிய கடுமையான வார்த்தைகளில் மனவேதனை அடைந்தவராய் சிவகாமி போனை வைத்து விட்டார். பெற்ற மகள் மேல அப்படி என்னதான் கோபமோ? மனதிற்குள் பொறுமத்தான் முடிந்தது அவரால். மாலை மங்கி இரவும் மலர 2 மணமக்களும் அவரவர் அறையில் தனித்து விடப்பட்டனர். தொடரும். காதல் அழகிய பிள்ளை. அத்தியாயம் 17. சோபாவிலேயே படுத்து உறங்கிவிட்ட உதயை தன்னுடன் படுக்க வைத்துக் கொள்வதாக சிவகாமி கூற, வேண்டாம்மா, குழந்தை ஏங்கி போயிடுவான், எங்க கூடவே தூங்கட்டும் கூறியபடியே மகனை எடுத்துக்கொண்டு மேலேறி விட்டான் யுகேந்திரன். அவன் பின்னால் செல்வதா வேண்டாமா தயங்கியபடி நின்றிருந்த மருமகளின் அருகே வந்தார் சிவகாமி அம்மாள். நீ படுக்க போகலையாமா? இதோ போகணும் அத்தை. தடுமாறியவளின் கன்னம் பற்றி கனிவுடன் புன்னகைத்தவர், உன் தயக்கம் எனக்கு புரியுதுமா. எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கே வாழ்க்கையை ஆரம்பின்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லாத்தையும் மறந்து யுகேனை ஏத்துக்கிறதுக்கு இன்னையிலிருந்து முயற்சி பண்ணுன்னு சொல்ல வரேன். அவன் செய்தது தப்புதான். ஆனால் என்னால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்ல முடியும். உன்னை பிரிந்த இந்த 5 வருடங்கள்ல அவன் ஒன்றும் சந்தோஷமா வாழ்ந்துடல. நீயும் உதயும் இங்கே வந்த பிறகுதான் அவன் முகத்துல ஒரு சிரிப்பையே நான் பார்க்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இது உங்களுடைய வாழ்க்கை, புரிஞ்சு நடந்துக்கோங்க. கனிவாய் அறிவுரை கூறிய மாமியாரின் பேச்சில் அவள் அமைதியாக தலையாட்டினாள். மேலே போமா. அவள் கையில் ஒரு பால் சொம்பை கொடுத்து அனுப்பி வைத்தார். இவள் கதவை திறந்து உள்ளே நுழையும் போது யுகேந்திரன் மகனை படுக்க வைத்து போர்வையை போர்த்தி விட்டு கொண்டிருந்தான். கதவு திறக்கும் சத்தத்தில் திரும்பி பார்த்தான்.
காலையில் கட்டியிருந்த முகூர்த்த புடவையில் கையில் பால் செம்புடன் உள்ளே நுழைந்தாள். இப்பொழுதுதான் முழுதாக அவளை காண்கிறான். தான் தேர்ந்தெடுத்த புடவை அவளுக்கு வெகு பாந்தமாக பொருந்தியிருந்தது. அவள் அணிந்திருந்த நகைகள் கூட அவளுக்காக அவன் பார்த்து பார்த்து வாங்கியதுதான். தலையிலிருந்து பாதம் வரை அவளை தீண்டி மீண்டன அவனது விழிகள். அருகில் வந்து டீப்பாயின் மேல் சொம்பை வைத்தாள். இருவருக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவன் இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்துவிட மெலிதான பெருமூச்சுடன் மகனின் அருகே அமர்ந்தாள். மகனின் தலையை கோதிவிட்டு நெற்றியில் முத்தமிட்டு எழுந்தபோது அவளது கணவன் குளியலறையிலிருந்து வெளியே வந்தான். காலையிலிருந்து அலைச்சல், அதுதான் அசந்து தூங்கிட்டான் அவன் கூற, தலையாட்டியபடியே எழுந்து சென்றவள் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன் அமர்ந்து தான் அணிந்திருந்த நகைகளை கழட்ட ஆரம்பித்தாள். அவளை ஒரு பார்வை பார்த்தவன் கட்டிலில் வந்து சாய்ந்து அமர்ந்தபடி மொபைலை பார்வையிட ஆரம்பிக்க, அனைத்து நகைகளையும் கழட்டியவளால் கழுத்தோடு ஒட்டியிருந்த நெக்லஸை மட்டும் அகற்ற முடியவில்லை. இரு கைகளையும் உயர்த்தி கழட்ட முயன்று கொண்டிருந்தவள் முடியாமல் போகவும் சலித்தபடி நிமிர்ந்து கண்ணாடியை பார்க்கவும், கட்டிலில் அமர்ந்தபடி அவன் அவளை நிமிர்ந்து பார்க்கவும் சரியாயிருந்தது. என்ன? அவன் விழிகளால் கேள்வி கேட்க அவளது பார்வை குனிந்து நெக்லஸை தொட்டு மீண்டது. மொபைலை கட்டிலில் வீசியவன் எழுந்து ஒவ்வொரு அடியாக வைத்து அவளை நெருங்கினான். கண்ணாடி வழியாக அவனை பார்த்தபடி அப்படியே அமர்ந்திருந்தவளின் இதயம் மட்டும் தொம் தொம் என்று அடித்து கொண்டது. நெருங்கியவன் நெக்லஸை கழட்டாமல் அவள் அனுமதி வேண்டு கண்ணாடியில் தெரிந்த அவள் விழிகளை பார்த்தபடியே நிற்க, ஒரு கணம் அவன் விழிகளை சந்தித்தவள் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அவனுக்கு இது போதாதா? குனிந்து அவளது அணியை கழட்டும் பணியில் இறங்கினான். அந்த நகை அவனையும் சோதிக்க மேலும் குனிந்தவனின் சூடான மூச்சுக்காற்று அவள் பின்னங்கழுத்தில் மோதியது. அவனது இந்த மூச்சுக்காற்றின் தீண்டலுக்கே அவளது மேனி குறுகுறுக்க, மூணாரின் குளிரையும் மீறி அவள் முகத்தில் முத்து முத்தாய் வியர்வை துளிகள் அரும்பின. பின்னங்கழுத்திலும் வியர்வை துளிகள் அரும்ப நகையை கழட்டி கொண்டிருந்தவனின் பார்வையில் அது விழுந்தது. என்னடி இந்த குளிர்ல உனக்கு வியர்க்குது? அமைதியாக இருக்காமல் குனிந்த வாக்கிலேயே அதிமுக்கியமாய் அவளிடம் கேள்வியை கேட்டு வைக்க, அவனது உதடுகள் அந்த வியர்வை துளிகளில் பட்டும் படாமலும் உரசி சென்றதை போல் ஒரு உணர்வு அவளுக்குள். இப்ப அது ரொம்ப முக்கியம், வந்த வேலையை மட்டும் பாருங்க. தன் உணர்வுகள் தூண்டப்பட்டதில் கடுப்பானவள் பல்லை கடிக்க, எந்த வேலை? அவனது விழிகளில் ஆர்வம் தழும்பியது. கண்ணாடி வழியாகவே அவனை முறைத்தவள், நகையை கழட்ட சொன்னேன் என்றாள். ஓ! உதட்டை குவித்தவன் வேண்டுமென்ற அளவுக்கு தன் கரங்களை அவளது பின்னங்கழுத்தில் உரசி உரசி தீர்த்துவிட்டுத்தான் நகையை கழட்டிவிட்டான். நகையை அகற்றிய பின்னும் அவன் அங்கேயே நிற்க, என்ன? அவளது பார்வை உயர்ந்து கேள்வி கேட்டது. இல்ல, வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமோன்னு. இழுத்தவனின் பார்வை அவளது புடவை முந்தானையில் படிய, அதெல்லாம் எங்களுக்கே கழட்டிக்க தெரியும். முறைத்தபடியே உரைத்தவள் வெடுக்கென்று திரும்பி குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். பின்னந்தலையை தட்டியபடி சிரித்து கொண்டவனின் நாசியில் நிறைந்திருந்தது அவளது வாசனை. குளியலறையிலிருந்து வெளியே வந்தவள் உடைமாற்றாமல் அதே புடவையில் இருக்க, அதை கண்டவன், ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா என்று வினவினான். இல்ல, என் ட்ரெஸ் எல்லாம் அம்மா வீட்டில் இருக்குது. அவள் முகத்தில் இந்த புடவையிலேயே தூங்க வேண்டுமா என்ற ஆயாசம் தெரிந்தது. வேணும்னா என் டிஷர்ட் எதையாவது போட்டுக்கிறியா? அவன் யதார்த்தமாகத்தான் வினவினான். அவளுக்குத்தான் அப்படி நினைக்க தோன்றவில்லை. ஒரு கணம் அவனது உடையில் தன்னை கற்பனை செய்து பார்த்தவள், இல்லல்ல, வேண்டாம், அவசரமாக மறுத்தபடி மகனின் அருகே சென்று படுத்துக்கொண்டாள். இரவு விளக்கை ஒளிர வைத்துவிட்டு அவனும் மகனுக்கு அருகில் சென்று படுக்க அவள் விழுக்கென்று எழுந்தமர்ந்தாள். எதுக்கு கட்டில்ல படுக்கிறீங்க? அப்புறம் எங்கே படுக்கிறது? உன் மடியிலையா? வினவியவனின் முகத்தில் தோன்றிய மந்தகாச புன்னகையே கூறியது அவன் அதை கற்பனை செய்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. பல்லை கடித்து கொண்டு அவனை முறைத்தவள், அந்த ஆசை வேற உங்களுக்கு இருக்குதோ? கிட்ட வந்தீங்க கொன்னுடுவேன். சுட்டு விரலை நீட்டி மிரட்டியவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தவன், போடி, ரொம்பவும் தான் முணுமுணுத்து கொண்டான். தூக்கம் வருது பேபி, உன் கூட நாளைக்கு சண்டை போடுறேன். ஒரு கொட்டாவியை வெளியேற்றியவன் படுக்க முயல, கீழே போய் படுங்க யுகேன், என் கூட ஒரே கட்டில நீங்க படுக்கக்கூடாது என்றாள். நான் பாட்டுக்கு ஓரமாக தாண்டி படுக்கிறேன், உன்னை கட்டி பிடிச்சிட்டா படுக்கிறேன்னு சொன்னேன். கோபத்தில் அவனும் எகிர, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க கட்டில படுக்கக்கூடாதுன்னா படுக்கக்கூடாது, அவ்வளவுதான் கராராக கூறியவளின் பதிலில் எரிச்சலுற்றவன், ரொம்பவும் தாண்டி, இதுக்கெல்லாம் ஒரு நாள் என்கிட்ட அனுபவிக்கத்தான் போற. கடுப்புடன் மொழிந்தவன் ஒரு போர்வையை கீழே விரித்து படுத்து கொண்டான். அது கித்தாய்ப்பாய் ஒரு பார்வையை அவன் புறம் செலுத்தியவள் போர்வையை போர்த்தி கொண்டு படுத்துவிட்டாள். தள்ளி தள்ளி படுத்திருந்தாலும் இருவரையும் சுகமாய் நித்ராதேவி தழுவிக்கொண்டாள்.